ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொண்டு வந்துருவாங்க. அந்த வகையில் வர ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஆதார் கார்டு ரிலேட்டடாகவும், டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக் இது சம்மந்தமாகவும். இப்போ நம்மள்ட்ட எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் அது இல்லாமல் ஏடிஎம் கார்டு இருக்கும். அந்த ஏடிஎம் கார்டு ரிலேட்டடாக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்புறம் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த டிக்கெட் புக்கிங் ரிலேட்டடாகவே 5 முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் சம்மந்தமாக 5 முக்கியமான அப்டேட்ஸை பார்த்துடலாம். அதாவது இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்ம டிக்கெட் வச்சிருப்போம் இல்லையா? அந்த டிக்கெட்டை வச்சு இனிமேட்டுக்கு ஸ்லீப்பர் கோச்சில் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒருவேளை அதே மீறி நம்ம போனோம் அப்படின்னா ஸ்லீப்பர் கோச்சில் 250 ரூபா ஃபைனும், இதுவே ஏசி ஸ்லீப்பராக இருந்தது அப்படின்னா 440 ரூபா ஃபைனும் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் அன்ரிசர்வ் கோச்சுக்கு மாற்றி விட்டுருவோம், இல்லை அடுத்த ஸ்டேஷன்லேயே கீழே இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரியே இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்மளுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி வருமா, அந்த ஓடிபியை நம்ம கொடுத்து தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்காக இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது ரிசர்வேஷன் பீரியட் இருக்கும் இல்லையா? இந்த ரிசர்வேஷன் பீரியடை முன்ன வந்து 120 நாள் அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ அதை குறைச்சிருக்காங்க. எவ்வளோவா அப்படின்னா 60 நாட்களாக குறைச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா சீட்டோட அவைலபிலிட்டிக்காகவும் ட்ராவலை ஜென்யூன் ஆக்கிறதுக்காகவும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ரீஃபண்ட் ஆகும்ல, அதுக்கான டைம் பீரியடை குறைச்சிருக்காங்க. முன்ன வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கு 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ வந்து 2 நாளில் அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி, அல்லது கவுண்டரில் நம்ம புக் பண்ணி கேன்சல் பண்ணாலும் ஓகே தான். அடுத்ததாகவும் இதே ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னா இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு புக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ விமனாக இருந்தால் 45 வயசுக்கு மேலே, இதுவே மென்னாக இருந்ததுன்னா 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு புக் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக லோபத் அவங்களுக்கு அலாட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அலாட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அங்கே டிடி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சா கீழே இருக்கவங்க மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சீட் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணுறீங்க, சீனியர் சிட்டிசனுக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஏஜையும் அவங்க சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கான டிக்கெட் வந்து ரிசர்வ் ஆயிரும். இந்த 5 விஷயம் தான் ரயில்வே ரிலேட்டடாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி நடைமுறையிலும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம போவோம். அடுத்தது ஆதார் கார்டு அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஆதார் கார்டு அப்டேட்டுக்கு வந்து வர ஜூன் 14ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோ, பயோமெட்ரிக் இந்த மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நேம், அட்ரஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நான் முன்ன டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கை பற்றி சொன்னேன் இல்லையா? அதுக்கு என்ன அப்டேட் அப்படின்னா அதெல்லாம் ஸ்மார்ட்டான வடிவத்தில், ஸ்மார்ட் கார்டு வடிவத்தில் கொண்டு வர பார்த்தா சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஆந்திராவில். ஏன் அப்படின்னா பேப்பராக வச்சு யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னும், அதே போலவே இப்போ டிரைவர்ஸ்லாம் ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக இருக்காது, டிஜிலாக்கரில் அவங்களால பயன்படுத்த முடியாது, அதுக்காக அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையுமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கான ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதம் முடிகிற வரைக்கும் மட்டும் அந்த அக்கௌண்ட்டில் மினிமம் 500 ரூபானாச்சும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே 0 பேலன்ஸில் எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரூபே ஏடிஎம் கார்டும் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு இழப்பு ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இழப்பீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டோ அல்லது ரூபே ஏடிஎம் கார்டோ இல்லை, வேறு ஏடிஎம் கார்டு தான் இருக்குது, வேறு அக்கௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அதுக்கு 2 ஸ்கீம் இருக்குது. அதாவது தனிநபர் விபத்து காப்பீடு, தனிநபர் ஆயுள் காப்பீடு அப்படின்னு சொல்லி 2 திட்டம் இருக்குது. இந்த தனிநபர் விபத்து காப்பீட்டில் வந்து நம்ம வருஷத்துக்கு 20 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் பிடிக்கிறாங்க. இப்போது இந்த திட்டத்தில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அல்லது மரணமே ஏற்பட்டிருக்குன்னா 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இழப்பீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தனிநபர் ஆயுள் காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு ₹1.20, மாதத்துக்கு 36 ரூபா, அப்படி வருஷத்துக்கு 436 ரூபா அமௌண்ட் கட்டணம்னாவே போதும். எதிர்பாராத வகையில் மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க நாமினிக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட் கிளைம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட 10 இயர் பீரியட் வந்து 1 வருஷம், அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அமௌண்ட் எப்போ டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. அதுக்கான காலகட்டம் வந்து மே 25ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதிக்குள்ளே எடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் ஒரு 500 ரூபானாச்சும் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. ஒருவேளை இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பேங்கை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் இந்த அமௌண்ட்லாம் கரெக்டாக தான் பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி ஒருவேளை கரெக்டாக பிடிக்கல அப்படின்னா என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி பேங்க்கில் போய் நாம போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த 2 ஸ்கீம்லையும் ஆக்சிடென்ட் நடந்தோ இல்லை இன்சிடென்ட் நடந்தோ 30 நாளைக்குள்ளே இதுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா
ஆக்சிடென்ட் ஆகி டிசேபிலிட்டி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் ப்ரூஃப், அதுக்கப்புறம் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா யார் பேரை நாமினியாக கொடுத்தாங்களோ அந்த நாமினி வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி யார் கிளைம் பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து நான் தான் இவங்களுக்கு வந்து லீகல் சட்டப்படியான வாரிசு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் யார் கிளைம் பண்ண போகிறாங்களோ அவங்களோட ஆதார் நம்பர், பேன் நம்பர், பேங்க் பாஸ்புக், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் கேஒய்சி டாக்குமெண்ட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இது எல்லாமே கொடுத்து நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கும் சரி நம்ம ஃபேமிலிக்கும் சரி இன்சூரன்ஸுங்கிறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம இருக்கும்போதும் சரி நம்ம இல்லாதப்பவும் சரி. ஸோ அது வந்து நம்ம வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவே அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே கிடைக்கிது அப்படிங்கன்னா அது ஒரு சேஃபான ஒரு விஷயம் தானே. ஸோ இந்த ஸ்கீமில் நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கேங்க, ஜாயின் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரியான ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம். நன்றி. அடுத்ததாக ஃபைனல் அப்டேட் என்ன அப்படின்னா, ஜூன் 19ஆம் தேதி வந்து மாநிலங்களவை எம்பிக்கான எலெக்ஷன் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மாநிலங்களவையில் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற 6 பேர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்களாம். அவங்களுக்கு பதிலாக நியூ எம்பி தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இது வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் மொத்தம் பார்லிமெண்ட் தொகுதி, அதாவது மாநிலங்களவை தொகுதி வந்து 18 இருக்குது. அந்த 18க்குமே எம்எல்ஏஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுப்பாங்க. அவ்வளோதாங்க ஜூன் மாதத்துக்கான அப்டேட் அப்படிங்கிறது. இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து மே மாதத்துலேருந்தே நடைமுறைக்கு வந்துருச்சு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் அது என்ன அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான வீடியோ கொடுக்குறோம். தேவை இருக்கிறவனுக்கு தன்மானம் இருக்கக்கூடாது. வளைஞ்சு நெளிஞ்சு போனாதான் வாழவே முடியும்.